உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாம்புனா பயங்கர பயம். அதுல இந்த டாய்லெட்ல இருந்து பாம்பு வர மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்கும்லவா, பயந்தே செத்துருவேன். இந்த டெர்மினேட்டர் மாதிரி சாகடிக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பாம்பு. சிலதுக்கு விஷம் இருக்கும், விஷத்தை வச்சு சாகடிக்கும். சிலதுக்கு விஷம் இருக்காது, நசுக்கியே சாகடிக்கும். இந்த புலி சிங்கம் எல்லாம் கூட அப்பப்போ புல்லு சாப்பிடும். ஸ்னேக்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பியூர் நான்வெஜ். எலி, தவளை, மீன், மற்ற பாம்பு, மற்ற மேமல்ஸ், முட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடும். முதல்ல எல்லாம் அதுகளால முட்டையை வந்துட்டு அப்படியே முழுங்க முடியாத மாதிரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி இப்போ முட்டையை வந்துட்டு டேமேஜ் பண்றதுக்குனே அதுக்கு எவால்வ் ஆகிருக்குது. வாயை ஃபுல்லா ஓபன் பண்ணி முட்டையை அப்படியே முழுங்கிருங்க. அது உடம்புக்குள்ள போக போக அதோட செதில்கள் வந்துட்டு இப்படி வளைஞ்சு அந்த முட்டையை உடைச்சிருங்க. எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்குனே பிறந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு வேளை காட்டுக்குள்ள இருட்டுல மாட்டிட்ட, உனக்கு கண்ணு தெரியாது, ஆனா அந்த பாம்புக்கு தெரியும். உன்னோட தெர்மல் ரேடியேஷன்ஸ் வச்சுட்டு அது ஈஸியா கண்டுபிடிச்சிரும். சிலது குதிக்கும், சிலது தண்ணியில போகும், சிலது மரம் ஏறும். நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை விட அதுகளுக்கு அதிக டேலண்ட்ஸ் இருக்குது. சில பாம்புகள் பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஜூவுக்கு போறோம், கண்ணாடிக்கு அந்த சைடில் இருக்குது, நம்ம தூரக்கா நின்று பாக்குறோம்னா வாவ் வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதை எப்படி சில பேர்த்தால பெட்ஸா வளர்க்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. என்னதான் சிங்கப்புலியெல்லாம் இதோட பயங்கரமான அனிமல்ஸா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அவ்வளோக்கா பார்க்க முடியாது. பட் வந்துட்டு பாம்புகள் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். அதுலயும் நான் வில்லேஜ்ல இருக்கிறனால வெளியே போனா எங்கேயாச்சும் பாம்பு இருக்கும். வீடியோஸ் எல்லாம் சில நாள் வெளியெடுக்க போகும்போது ஐயோ ஏதாச்சும் வந்துருமோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இந்த பாம்புகள் மேல எனக்கு ஒரு தனி பயம் உண்டு. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அனிமலை பார்த்தா தனி பயம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.